வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உணவுப் பொருள் உற்பத்தியை பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் எடுத்துக்கொண்டு உலகச் சந்தையை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றன. இந்த உலகச் சந்தையை இவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பல சூழ்ச்சிகரமான நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். தாங்கள் தயாரிக்கின்ற அந்த உணவுப் பொருள்கள் சர்க்கரை வியாதியை குணமாக்கும், உடல் பருமனை குறைக்கும், குழந்தைகள் நலனை பேணி பாதுகாக்கும் என்று விளம்பரம் செய்வதோடு இதற்கான ஆய்வு அறிக்கைகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அமெரிக்காவில் சுகர் அசோசியேஷன் என்ற சர்க்கரை தயாரிப்பு நிறுவனம் ஒன்று அங்கே ஹார்வர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகளுக்கு பெரும் தொகையை கையூட்டாக கொடுத்து ஆராய்ச்சி அறிக்கை ஒன்றை தயார் செய்து அவர்களுடைய தயாரிப்பு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது, இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது என்பதற்கான ஒரு வெளியீடாக அதை கொண்டு வந்தார்கள். இந்த அறிக்கை கையூட்டு வாங்கி பெறப்பட்டது என்பது இப்பொழுது ஆதாரபூர்வமாக தெரிய வந்திருக்கிறது. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு செப்டம்பர் 15ஆம் தேதி எழுதிய தலையங்கத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் உணவை இந்த பகாசுர கம்பெனிகள் குறிவைத்து செயல்படுவந்த அதிர்ச்சியான தகவல்களும் வந்திருக்கின்றன. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான நொறுக்கு தீனிகள், இனிப்பு வகைகள், இவைகள் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்று பல ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகளுடைய அறிக்கைகளை வெளியிட்டு தங்களுடைய பொருட்களை அவைகள் சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. உண்மையில் இத்தகைய ஆய்வு அறிக்கைகள் வெளியிடப்படும் போது அந்த ஆய்வு அறிக்கைகளுக்கு யார் பணம் கொடுத்தார்கள் என்ற தகவலையும் கட்டாயம் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது உலக நாடுகள் முழுவதும் வலுத்து வருகிறது. எனவே பன்னாட்டு பகாசுர உணவு நிறுவனங்களின் இந்த ஆபத்துகளை நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.